ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுண நாகச்சந்த புஜபல உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் ஆறாவது மந்திரம். இந்த பாடலில் திருமூலர் இந்த உலகம் தோன்றிய போது முதலில் தோன்றியது நிலம், அதன் பின் நீர் என்று உலகத் தோற்றத்தை பற்றி கூறுகிறார் திருமூலர். அந்த பாடல். விரிந்து எழுந்தது விந்துவும் நாதமும், விரிந்து எழுந்தது அது சக்கரமாக, விரிந்து எழுந்தது மேல் வரும் பூமி, விரிந்து எழுந்தல் அப்புறம் அப்பே. விரிந்து எழுந்தது விந்துவும் நாதமும். சந்திரமண்டலத்திலே விரிந்து நின்ற அகர எழுத்து ஒளியும் ஒளியும் ஆனது. விரிந்து எழுந்தது சக்கரமாக, அந்த எழுத்தில் அடங்கி நின்றது சக்கரம். விரிந்து எழுந்தது மேல் வரும் பூமி, அதன் மேல் தோற்றமாக முதலில் தெரிவது இந்த பூமண்டலம். விரிந்து எழுந்ததில் அப்புறம் அப்பே, அப்பு என்றால் நீர். அவ்வாறு விரிந்து நின்ற பூமண்டலத்தில் மேலும் விரிய காணப்படுவது நீர்பரப்பே என்று உலகத் தோற்றத்தை பற்றி திருமூலர் முதலில் தோன்றியது நிலம், அதன் பின் நீர் என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் அவர் விரிந்து எழுந்தது விந்துவும் நாதமும், விரிந்து எழுந்தது சக்கரமாக, விரிந்து எழுந்தது மேல் வரும் பூமி, விரிந்து எழுத்தினில் அப்புறம் அப்பே. விரிந்த எழுத்து விந்துவும் நாதமும், அதாவது சந்திரமண்டலத்திலே விரிந்து நின்ற அகர எழுத்து ஒளியும் ஒளியும் ஆனது. அந்த எழுத்தில் அடங்கி நின்றது ஏரொளி சக்கரம். அதன் மேல் தோற்றமாக முதலில் தெரிவது பூமண்டலம், அதன் மேலும் விரிய காணப்படுவது பெரிய நீர்ப்பரப்பு என்று உலகத் தோற்றத்தில் ஐம்பூதங்களில் முதலில் தோன்றியது நிலம், பின்பு நீர். அடுத்த பாடலில் அவர் நீரும் நெருப்பையும் பற்றி கூறுகிறார். ஓம் நமச்சிவாய.